விஜய் எம்ஜிஆர் பேரை சொல்லி ஆட்களை சேர்த்துக்கிட்டு செங்கோட்டையன் மற்றவங்களை சேர்த்துக்கிட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்துறதை நான் விரும்புகிறேன். அதுக்கு என்னோட சப்போர்ட்டையும் கொடுக்குறேன். பிஜேபி சைடில் வந்து விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டை பிரித்து டிஎம்கேவை டேமேஜ் பண்ணுவார், அதனால அவரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் இருக்குதா? நான் அப்படி நம்பல. மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட் எவ்ரிவேர் தே வில் பி அலர்ட். இப்போ ஆதாரத்தை சொல்றேன் நான். 2024 சிஏ எதிர்ப்புன்னு விஜய் சொன்னாரு. பீஸ்ட் படத்தை முஸ்லிம்கள் பார்க்கல, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு தான் அந்த கருத்தை அவர் முன் வச்சாரு. அதை நவாஸ்கனியோ திருமாவளவனோ ரவிக்குமாரோ காங்கிரஸ் எம்பிக்களோ ஜோதிமணியோ மாணிக் தாகூரோ கார்த்திக் சிதம்பரமோ ஜோதிமணியோ மாணிக் தாகூரோ கார்த்திக் சிதம்பரமோ விஜய் வசந்தோ யாருமே கண்டுக்கல. நொந்து நூடுல்ஸ் ஆகி போனாரு. நம்மளை யாருமே கண்டுக்கலையே, ஐயோ நம்ம கேப்பாரட்டு போனோமே. 39 திமுக கேண்டிடேட்டும் விஜயெல்லாம் ஒரு ஆள் இல்லை, தூசு. நம்ம விஜய் சியை எதிர்த்தாருன்னா எதுக்காத வழி போனா என்ன, நம்ம ஜெயிப்போன்னு அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நிற்காங்களே, ஐயோ பரிதாபமாக போயிட்டோமே நம்மன்னு டெஸ்பரேட் ஆகி பரிதவிச்சு போய் மைக் சின்னத்தை, நாம் தமிழர் இருக்க மைக் சின்னத்தை போட்டார். அம்பேத்கர் காலத்து மைக் சின்னம், அண்ணா காலத்து மைக் சின்னம், காமராஜ் காலத்து மைக் சின்னத்தை, நாம் தமிழர் கட்சி சிம்பலான மைக் சின்னத்தை அவர் போட்டு அந்த விளம்பரத்தை கொடுத்தாரு. சீமான் 2021 விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு தூக்கி அடிச்சுட்டு தான் நியர்லி 7 விழுக்காடு வாக்கு பெற்றாரு. அதுக்கு பிறகு என் தம்பி என்னை மைக் சின்னத்தை போட்டு ஆதரிக்கிறான்னு சொல்லி தான் 8.12 ஒரு 1.25 விழுக்காடு வாக்கு முன்ன விட கூட பெற்றார். அதில் அவர் விஜய் ரெகனைஸ் பண்ணார் சீமான். இவர் படம் ஓடுறதுக்காக வசூலுக்காக மைக் படத்தை போட்டார், அவர் ஓட்டுக்காக ரெகனைஸ் பண்ணார். உண்மை, நம்ம நடந்த விஷயத்தை மாற்றி மறைச்சு பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் கன்னியாகுமரியில் 5 விழுக்காடு ஓட்டு தான் நாம் தமிழர் எடுத்தாங்க. ஆவரேஜாக 8.2 எடுத்த நாம் தமிழர் 50 விழுக்காடு கிட்ட கிறிஸ்தவர்கள் கொண்ட கிறிஸ்தவர் முஸ்லீம்கள் கொண்ட கன்னியாகுமரியில் 5 விழுக்காடு. நீங்க விஜய் எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நிறைய ஃபாதர்ஸ்லாம் வந்து நம்ம இளைஞர்கள் விஜய் நோக்கி போறாங்கன்ட்டு புலம்புற லெவல்ல அனிகிலேஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஃபாதர்கள் சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை, நான் சொல்றது ஆதாரம் இருக்குது. அதனால தான் யாரை வேணாலும் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, ஜான் ஆரோக்கியசாமியை உட்கார வைங்க, அவன் 10 கோடி ரூபா கொடுத்து பண்ணக்கூடிய மோசடிகளை ஒவ்வொன்றா முகத்திலேயே கிழிச்சு எறிகிறேன். ஜான் ஆரோக்கியசாமி இல்லை, அவன் வேலை செய்கிறான். 10 கோடி ரூபா ஜோசப் விஜய் கொடுத்தாருன்னா அவன் செய்யத்தான் செய்வான். அது யாரும் அவனுக்கு அவனோட அவன் அன்புமணிக்கு 5.5 விழுக்காடு வாக்கி கொடுத்தாங்கிறத பண்றாங்க, அவன் திறமைக்கு பண்றாப்புல. பட் இது மோசடிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அது ஜான் ஆரோக்கியசாமிக்கு மோசடி பிரச்சாரத்துக்கு முகத்திரை கிழிக்கிறோம்னா விஜய்க்கு மோசடி பிரச்சாரத்துக்கு முகத்திரை கிழிக்கிறேன்னு அர்த்தம். ஆதாரத்தை சொல்றேன். நீ மைக் சின்னம் போட்டு விளம்பரம் போட்டது வசூலுக்கு தான் போட்ட, அதான் பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணிடுவியா ஜான் ஆரோக்கியசாமி ஜோசப் விஜய்னு கேட்குறேன். 100க்கு 100 வசூலுக்காக தான் போட்டாங்க. உலக தமிழர் மத்தியில் சீமானுக்கு ஆதரவுனா படத்துக்கு ஒரு வசூல் வருங்கிற வசூல் நப்பாசை தான். சீமானுக்கு வாக்குக்காக அவருக்கு கேட்டார். ஆனால் கன்னியாகுமரியில் தானே நீங்கள் 5 விழுக்காடு கீழே போயிருக்கீங்க, 50 விழுக்காடு கிறிஸ்தவ முஸ்லீம் உள்ள இடத்துல. அப்போ அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் அன்னைக்கு தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. இப்போ அண்ணாமலை வந்து எடப்பாடி ஏத்துக்கிடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரா? தொடர்ந்து முதல்வராக போறாருன்னு பேசுறாரு. அது முன்னாடியே பேசிட்டு தான் இருக்கிறாரு. இல்ல இப்போ கொஞ்சம் கூடுதலா கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியுது அவரோட. அதாவது பாஜக தலையில்லாத முண்டமா போனது ஈரோடு கிழக்குல தான். பாஜக பி டீம் தான் நாம் தமிழர்னு சொல்றாங்க. இல்ல, பாஜக ஒரு டீமே இல்லாம நோட்டாவுக்கு கீழே தமிழிசையை காலி பண்ணுன்னு ஹெச் ராஜா, பொன்னாரு, இலகணேசன், வானதி ஆதாரத்தோட சொல்றாங்க. எவனும் கை நீட்டி என்ன மறுத்துற முடியாது. ஆதாரத்தோட சொல்றேன். நீ வேணா உண்மையை மறைச்சிட்டு போவியா இருக்கும். நான் ஆதாரத்தோட சொல்றேன். உனக்கு பாஜக பிடிஎம்னு சொல்றதுக்கு இந்த ஆதாரம் உனக்கு குறுக்க நிற்கும். அது உனக்கு தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாவானி கதறுவேன். நான் பொறுப்பு இல்லை. தமிழிசை தலைமையில் தமிழிசை மட்டும் பொறுப்பு இல்லை. நோட்டாவுக்கு கீழே அந்த கட்சி போச்சு. அந்த இடத்துல தான் தமிழ் தேசியம் எழும்புது. 1.1 விழுக்காடுல அந்த சீமான் அந்த இடத்துல தான் எழும்புறாரு. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்கு நிற்க விடாம பண்ணாங்க. அந்த இடத்துல தான் 18 விழுக்காடு ஓட்டும் தலையில்லாத முண்டமாட்டு ஆயிடுச்சு. 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டும் தலையில்லாத முண்டமாட்டு ஆயிடுச்சு. நீங்க பாமகவை நம்பி களத்துக்குள்ள நின்று ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி 29 விழுக்காடு வாக்களித்தீங்க. எடப்பாடி உங்க கூட்டணி கட்சி பாமகவை நம்பி களத்துக்குள்ள வராம ஓடிட்டாரு. களத்துக்குள்ள வராம எடப்பாடி ஓடிட்டாரு. 3வது பேரை கூடாதுன்னு பயந்து ஓடிட்டாரு. ஆனா நீங்க விக்கிரவாண்டியில் நின்று நீங்க ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல. இதைத்தான் சீமான் வந்து
கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு எடப்பாடியை மட்டுமில்லை என்டியும் சேர்த்து தான் அடிக்கிறார். என்டியும் சேர்த்து அடிக்கிறார். இதுல தன்னை தான் சொல்றாரோன்னு நினைச்சு விஜய் தூக்கம் இல்லாம திணறி போய் களத்துல இல்லாதவங்க எல்லாம் சொல்லி ஐயோ பாவம் பரிதாபம். இதுல சீமான் கொடுத்த அடியில விஜய் அதை ரியாக்ட் பண்ணிட்டாரு. தூக்கம் இல்லை அவருக்கு, ஸ்லீப்லெஸ் நைட்டு. பாஜக காரங்களுக்கு எம்எல்ஏ ஆனா போதும், யார் என்ன சொன்னா என்ன, நோட்டா கீழே போனான்னு கிண்டல் பண்ணான்னா என்ன பண்ணா என்ன, டிவியில் நம்ம முகம் தெரிஞ்சா போதும், மைக்கு முன்னாடி பேசினா போதும், அவங்க பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எடப்பாடி ஏன் இது பாதிக்குங்கிறது நான் ஒருத்தன் தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில அண்ணாமலையும் நீக்கினது அந்த 18 விழுக்காடு வாக்குகளும் லீடர்ஷிப் இல்லாம சிதறி போச்சு. வேற பாமக வேற ரெண்டா இதாகி போச்சு. இந்த சூழ்நிலையில எடப்பாடி உரிய சீட்டை தரலைன்னா அண்ணாமலை தான் மீண்டும் சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல வேண்டியது இருக்கும். அதுல அண்ணாமலை நான் கூட்டணியை கெடுக்கிறேன் இந்த கெட்ட பேரு மற்ற தலைவர்கள் அண்ணாமலை மேல கொடுப்பாங்கிறதுக்காக அண்ணாமலை கொஞ்சம் காஷியஸா ப்ளே பண்றாரு. முன்னாடி இதை சொல்லியிருக்காரு, இப்பவும் சொல்றாரு. நயனா நாகேந்திரன் வந்து ஓபிஎஸ் டிடிவிலாம் கூட்டணி விட்டு போயிட்டாங்க, அதை பத்தி பேசி பயனில்லைன்னு சொன்னவர் வந்து நேற்று அவங்க கூட்டணிக்கு வந்தா நல்லது அப்படிங்கிற முடிவை நோக்கி போயிட்டாரு. என்ன காரணம்? அவங்களும் டிடிவியும் என்டி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஓபிஎஸும் ஓப்பன் பண்ணுவாருன்னு நினைக்கலாம். ஆனால் வெளிப்படையாக சொல்கிறேன், 2022 ஜெயித்தது ரவீந்திரன் துரைசாமி தான். குருமூர்த்தி தோத்தாரு, சுப்பிரமணிய சாமி தோத்தார், கருத்தியெல்லாம் தான் பெரிய ஆட்கள். ஹெச் ராஜா தோத்தாரு, பொன்னார் தோத்தாரு, இன்னும் யார் இல்லை கணேசன்ஜி, எல்லாரும் தோத்தாங்க. அந்த கருத்தியல் இன்னைக்கு இருக்குது. அதோட ஒரு தொடர்ச்சியா நாம எதுவுமே செய்யலை, நாம கொளுத்தின தீ அணையாம தான் மோடி வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவை மூடினது. மோடி மூடின கதவை அமித்ஷா மூலமா திறக்க முயற்சி பண்றாங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. டிடிவியும் ஓபிஎஸும் வந்து விஜய் நோக்கி வேகமா போறாங்களா? அதுக்கு எப்படி செங்கோட்டையனோட ரோல் என்னவா இருக்கு? விஜய் ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. எம்ஜிஆர் புகழை எடப்பாடி கெடுக்கிறாரு, தான் அதிமுக ஆணவமா செயல்படுறாருன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் காக்க இவங்களும் வந்து விஜய் நோக்கி போகலாம். விஜய்க்கும் லெஸ் தென் கமலஹாசன் 39 கேண்டிடேட் இல்லாமல் தான் அவர் மக்களவையில் கண்டஸ்ட் பண்ணலை. ஜான அரிக்கசாமி 10 கோடியை வாங்கிக்கிட்டு விஷயங்களை பரப்பிட்டு இருப்பாப்புல. அது 4-5 பலகீனமான பத்திரிகையாளர்கள் ஏமாறுவான். கேண்டிடேட் இல்லைங்கிறது வெளிப்பட. அதே மாதிரி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலேயே நிற்கல. இப்பவும் 50 தொகுதிக்கு மேலே அவர் கேண்டிடேட் இல்லை. ஆதாரம் 234 தொகுதியும் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது, அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் சொன்னார். 35க்கு மேலே இல்லைன்னு நான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓப்பனாக டிவிகளில் சொல்லிட்டேன், வெப்பில் சொல்லிட்டேன். இல்லைங்கிறனால ஆதாரம் கொடுக்க முடியல அவங்கள்ட்ட. எப்படி 35 இடத்துக்கு மேலே அவங்களுக்கு அன்னதானம் விஜய் பிறந்த நாளுக்கு வழங்க முடியலையோ, அதே மாதிரி 50 கேண்டிடேட்டுக்கு மேலே அவங்களுக்கு கேண்டிடேட் இல்லை. அப்பவும் அவங்களுக்கு கண்டஸ்ட் பண்ணதுக்கே கமல்ஹாசன் சரத்குமாருக்கு 40 அள்ளி கொடுத்த மாதிரி, தினகரன் தேமுதிகவுக்கு 60 அள்ளி கொடுத்த மாதிரி, இங்கே வந்தால் எக்கச்சக்க சீட்டு தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் கிடைக்கும். அவர்கிட்ட 50 தான் இருக்குன்னு சொல்லும்போது அதிமுக அதிருப்தியாளர்களை வச்சு தான் அவர் 234 தேத்தணும். ஸோ இங்கே உங்களுக்கு நிறைய சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தரவுகளோட சொல்கிறேன். எந்த காங்கிரஸ்காரனையும் ஏதோ ஒரு தொலைக்காட்சியிலையும் என்கிட்ட வந்து உட்கார வைங்க, நான் ஆர்கியூ பண்ணுறேன். 2014 காங்கிரஸ் வந்து எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் இழந்து, கன்னியாகுமரியில் மட்டும் டெபாசிட் வாங்கிச்சு. H. வசந்தகுமாருக்கு செல்வாக்கு, பெரிய தொழிலதிபர், காமராஜ் தொண்டர், சிவாஜி ரசிகர், இதெல்லாம் அவர் டெபாசிட் வாங்குறதுக்கு காரணம். சோனியா காந்தி ஆதரவு, H. வசந்தகுமார், இதுதான் வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு காரணம். அந்த டெபாசிட்டை கார்த்திக் சம்பரத்தால் வாங்க முடியல. ஜோதிமணி 3 விழுக்காடு தான் பெற்றாங்க. மாணிக் தாகூர் 4 விழுக்காடு தான் பெற்றாங்க. அதற்கு பிறகு அவங்க திமுக கூட இணைகிறாங்க. திமுகவுக்கு பலம் 25, இவங்க பலம் 4. 25-4 சேரும்போது அது வாசம்லாம் போயிட்டாரு என்றாலும் கூட விட்டுருங்க, அந்த 4 சேர்த்துக்கும் 40 வராங்க. அப்போ ஒரு 11 விழுக்காடு வாக்குகள் வந்து, ஒரு 10 விழுக்காடு வாக்குகள் வந்து திமுக மற்ற கட்சிகளும் இருந்தாங்க. 10 விழுக்காடு வாக்குகள் வந்து இந்த காம்பினேஷனில் கூடியிருக்கு. இதை எப்படி பார்க்கணும்னா, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுன்னு பார்த்தா மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா 4 விழுக்காடு வாக்கு இழந்தாங்க. அந்த 4 விழுக்காடு ஓட்டும் காங்கிரஸ் திமுக சேர்ந்ததும் அந்த அணிக்கு வந்ததுன்னு எடுத்துக்கலாம். கார்த்திக் சிதம்பரத்துக்கும் சிதம்பரத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன், காங்கிரஸ் காம்பினேஷனில் கிளிக்கிறோம் அது கிளிக்கிறோன்னு சொன்னவர். இந்த 4 தான் திமுக காங்கிரஸ் காம்பினேஷனில் வந்த ஓட்டு. மற்றபடி என்டிஏ மோடி பிரதமர்னு விழுந்த 18 விழுக்காடு வாக்கில் 6 விழுக்காடு வாக்குகள் கலைஞருக்கு விழுந்தது. இந்த இடம் தான் தமிழ் மண்ணில் எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு கதையை உண்மையை நான் சொல்கிறேன். கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு தான் ஓட்டு உண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த
மோசடித்தனமான பிரச்சாரத்தை, அவங்களுக்கும் மட்டும் உண்டு சகோதரர்கள், அவங்களுக்கு உரிய இடம் கிடைக்கணும் அரசியல்ல, அவங்களும் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ல அவங்களையும் விட்டுறக்கூடாது. 6 விழுக்காடு ஓட்டும் ஜெயலலிதாவின் ஜாதி அரசியலுக்கு எதிரான ஓட்டு, ஜெயலலிதாவின் பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலுக்கு எதிரான ஓட்டு. மோடியையும் கலைஞரையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களா பார்க்கக்கூடிய வாக்கு. இழிவானவர்கள் என்று அரசியல் எதிரிகளால் விமர்சிக்கப்பட்ட மோடியையும் கலைஞரையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக பார்க்கப்பட்டு மோடி பிரதமர்னு வந்த வாக்குல 6 விழுக்காடு கலைஞருக்கு வந்தது. இந்த வாக்குல எப்படி காங்கிரஸ்காரன் சொந்தம் கொண்டாட முடியும்? மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா எடுத்த வாக்குல 45 எடுத்ததுல 41க்கு போயிட்டாங்க, 4 வெளியேறிச்சு. அந்த வெளியேறின 4ல அதை நீங்க அசம்பிளி பார்லிமெண்ட் டிரான்ஸ்லேஷனா தானே பார்க்க முடியும். அப்படிதான் பார்க்குறேன். பார்லிமெண்ட்ல எடுத்த 45ல 4 விழுக்காடு ஜெயலலிதா இழந்தாங்க. மோடியா லேடியான்னு கேட்டு 4 விழுக்காடு இழந்தாங்க. அதுல காங்கிரஸ்க்கு எந்த பங்கும் இல்லை அப்படிங்கிறீங்க? அப்படி நான் சொல்ல வரல. இந்த 4ல தான் காங்கிரஸுக்கு பங்கு இருக்குது. மோடியும் கலைஞர் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் நான் சொல்றதுல பங்கு இல்லை. ஏன்னா இங்க பாஜக காரனே அதை டிஃபெண்ட் பண்ண மாட்டான். கலைஞரும் மோடி ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு மோடி லாயலிஸ்டா நான் மட்டும்தான் சொல்றேன், எந்த பாஜக காரனும் சொல்ல மாட்டான். அப்போ இது உண்மை மூழ்கடிக்கப்படுது. தீகா காரன் சொல்ல மாட்டான், கிறிஸ்தவன் சொல்ல மாட்டான், ஸோ முஸ்லீம் சொல்ல மாட்டான். ஸோ இந்த உண்மை அங்கே மறைக்கப்படுது. இதை பயன்படுத்திக்கிட்டு 10 விழுக்காடு ஓட்டுமே காம்பினேஷன் ஓட்டு, திமுக காங்கிரஸ் காம்பினேஷன் ஓட்டுன்னு சிதம்பரம் போன்றவங்கள்லாம் இதை வச்சு கிளைம் பண்றாங்க. நாம எப்படி கேட்குறோம், மோடி பிரதமர் ஓட்டுல காங்கிரஸ் எப்படி புல் பண்ணிட முடியும்? மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்ட ஓட்டுல 4 விழுக்காடு வர்றதுல திமுக காங்கிரஸ் காம்பினேஷன் காரணம். அந்த 4 விழுக்காட்டுக்கும் ஏன் 2 விழுக்காடு கூட காங்கிரஸ் கொடுத்துடுங்க, 2 திமுக கொடுங்க. அப்ப நீங்க இன்னொரு வார்த்தையால சொன்னா இந்த 4 விழுக்காடு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு தான் மோடியா லேடியான்னு கேட்டதுக்கு ஜெயலலிதாட்ட போயிருக்குது. மீதி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் பெரும்பகுதி ஸ்டாலின்ட்ட தான் இருந்திருக்குது. அப்ப காங்கிரஸ் இல்லாமலே ஸ்டாலின்ட்ட தான் இருந்திருக்குது. 6 விழுக்காடு ஓட்டு மோடி பிரதமர் விழுந்த நாயுடு மக்கள் ஓட்டா இருக்கலாம், புறமொழியாளர் ஓட்டா இருக்கலாம். வெளிப்படையா சொல்ல போனா ஜெயலலிதாவோட தேவர் வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கத்துக்கு எதிரான வாக்கா இருக்கலாம். மறைச்சு சொல்றதுக்கு என்ன இருக்கு? முதுகெலும்பு இல்லாதவன் தான் பிராமண எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருப்பான். நாம தாளிங்க நாடார் தொண்டர் உண்மையை எந்த இடத்திலும் உடச்சி பேசக்கூடியவன். வெள்ளாள கவுண்டர் பேக்கிங் கம்யூனிட்டி, முக்குலத்தூர் பேக்கிங் கம்யூனிட்டி, வன்னியர் பேக்கிங் கம்யூனிட்டின்னு ஜெயலலிதாவோட பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலுக்கு எதிரான வாக்கா இருக்கலாம். திமுகவா அதை தான் பண்ணுது, அது வேற விஷயம். அதனால தான் இந்த முறை அந்த வாக்க சீமான் அள்ளிடலான்னு நினைக்கிறாரு, அது வேற விஷயம். ஸோ இந்த 6 விழுக்காடு ஓட்டுல காங்கிரஸுக்கு எப்படி நீங்க சொந்தம் கொண்டாட முடியும்? அந்த 4 விழுக்காடு ஓட்டுக்குள்ளதான் சொந்தம் கொண்டாட முடியும். உங்களுக்கு 4 விழுக்காடு ஓட்டு, இந்த 4 வாசன் போயிட்டாரு, கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு 5 விழுக்காடுக்கு மேல மக்களவைக்கு 5 விழுக்காடுக்கு மேல இல்லையே. அது நீங்க திமுகவிலே செட்டில் ஆயிட்டீங்க, திமுகவிலே அப்படி இரண்டரை கலந்துட்டீங்க, அப்படியே உருகி போயிட்டீங்க. டிஎம்கேவை டிமாண்ட் பண்ண முடியாது, அப்படிதானே? அது டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு விஜய் காட்டி எல்லாம் டிமாண்ட் பண்ணதுக்கு யாரும் இதுவரை ஓப்பனா பேசல. பேசினா நான் ஒத்துட்டு போறேன். பல நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு திருநாகர் சொன்ன சொல்லியிருக்கிறாரு, அது ஃபேக்ட். அதே வேளையில ஸ்டாலின் அச்சப்படுறாரு, காங்கிரஸ் விஜயை நோக்கி போயிடக்கூடாதுன்னா இந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, இன்டாக்டா இருக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறார். கூட்டணி இன்டாக்டா இருக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறார். காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஸ்டாலின் ஜெயித்ததா சொல்றாரு. ஜோதி பாசு மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இந்த கூட்டணியை இன்டாக்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதனால கூட்டணியின் வெற்றின்னு நினைக்கிறார். அதனாலதான் அவர் காங்கிரஸ் இல்லை, என்ன கூத்தடிச்ச வேல்முருகன் கூட அவரோட தயார் இல்லை. சின்ன கூத்த அடிச்சார் வேல்முருகன் திமுக எதிராக, அவரை கூட ஸ்டாலின் விட தயார் இல்லை. ஸோ அணி இன்டாக்டா இருக்கணும், யாரும் கூட்டணியை விட்டு போயிடாண்டாங்கிறதுல ஸ்டாலின் உறுதியா இருக்கிறாரு. இன்னொன்னு, ஸ்டாலினும் ஆர்கே நகர் சந்திச்சு ஜெயித்தவர் தான், அதையா நம்ம மறைச்சு பேசணும்? அப்பாட்டு 25 விழுக்காடு வாக்கு எடுத்தவர் ஸ்டாலின். காங்கிரஸ் 4.3 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாங்க.